வெல்கம் டு ஆரண்யா ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோ அப்படின்றது 10ஆம் வகுப்பு குடிமையில் உள்ள 2ஆம் பாடமான மத்திய அரசு ஒரு தேர்வு தான். இந்த தேர்வானது மொத்தமாக 25 வினாக்களை உள்ளடக்கியது. தேர்வு தொடங்கலாம். முதல் வினா, இந்திய பாராளுமன்ற முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஐக்கிய அமெரிக்க நாடுகள், ஆப்ஷன் பி இங்கிலாந்து, ஆப்ஷன் சி அயர்லாந்து, ஆப்ஷன் டி முன்னாள் சோவியத் யூனியன். ஸோ இதற்கான விடை ஆப்ஷன் பி இங்கிலாந்து. இரண்டாவது வினா, இந்திய அரசியலமைப்பில் மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி கூறும் சரத்து. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 52லிருந்து 78, ஆப்ஷன் பி 53லிருந்து 79, ஆப்ஷன் சி 54லிருந்து 80, ஆப்ஷன் டி 51லிருந்து 70. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 52லிருந்து 78. மூன்றாவது வினா, சட்டமன்ற உறவுகளை பற்றி கூறும் சட்ட விதிகள். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 260லிருந்து 270, ஆப்ஷன் பி 245லிருந்து 255, ஆப்ஷன் சி 280லிருந்து 290, ஆப்ஷன் டி 235லிருந்து 245. ஆன்சர் ஆப்ஷன் பி 245லிருந்து 255. நான்காவது வினா, நாடாளுமன்றத்தின் இரு அவைகளை கூட்டவும் தொடர்ந்து நடத்தவும் கலைக்கவும் அதிகாரம் பெற்றவர். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பிரதமர், ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் சி ஆளுநர், ஆப்ஷன் டி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர். ஐந்தாவது வினா, இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ டாக்டர் ராதாகிருஷ்ணன், ஆப்ஷன் பி டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஆப்ஷன் சி டாக்டர் BR அம்பேத்கர், ஆப்ஷன் டி டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ராதாகிருஷ்ணன். ஆறாவது வினா, ராஜ்யசபாவின் பதவி வழி தலைவராக செயல்படுபவர். ராஜ்யசபாவினுடைய பதவி வழி தலைவராக செயல்படுபவர். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பிரதமர், ஆப்ஷன் பி துணை பிரதமர், ஆப்ஷன் சி துணை குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர். இதற்கான விடை ஆப்ஷன் சி துணை குடியரசுத் தலைவர். ஏழாவது வினா, மத்திய அமைச்சரவையின் தலைவர். ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பிரதமர், ஆப்ஷன் பி துணை பிரதமர், ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் டி துணை குடியரசுத் தலைவர். ஸோ இதற்கான விடை ஆப்ஷன் ஏ பிரதமர். எட்டாவது வினா, பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 78, ஆப்ஷன் பி 79, ஆப்ஷன் சி 80, ஆப்ஷன் டி 81. இதற்கான விடை ஆப்ஷன் ஏ 78. ஸோ 78வது சரத்து என்பது பிரதம அமைச்சரினுடைய கடமைகளை பற்றி கூறுகிறது. ஒன்பதாவது வினா, குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் பாலமாக செயல்படுபவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஆளுநர், ஆப்ஷன் பி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, ஆப்ஷன் சி பிரதமர், ஆப்ஷன் டி துணை பிரதமர். ஸோ இதற்கான விடை ஆப்ஷன் சி பிரதமர். பிரதமர் என்பவர் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் பாலமாக செயல்படுகிறார். பத்தாவது வினா, இந்திய நாடாளுமன்றத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 74லிருந்து 121, ஆப்ஷன் பி 75லிருந்து 123, ஆப்ஷன் சி 79லிருந்து 122, ஆப்ஷன் டி 78லிருந்து 124. இதற்கான விடை ஆப்ஷன் சி 79லிருந்து 122. ஸோ இந்த சரத்துக்கள் இந்திய நாடாளுமன்றத்தை பற்றி கூறுகின்றன. 11வது வினா, மத்திய அரசின் சட்டம் இயற்றும் அங்கமாக திகழ்வது எது? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ உயர்நீதிமன்றம், ஆப்ஷன் பி உச்சநீதிமன்றம், ஆப்ஷன் சி மாநில சட்டசபை, ஆப்ஷன் டி நாடாளுமன்றம். இதற்கான விடை ஆப்ஷன் டி நாடாளுமன்றம். 12வது வினா, மாநிலங்களவையின் பதவிக்காலம் எவ்வளவு ஆண்டுகள்? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 5 ஆண்டுகள், ஆப்ஷன் பி 6 ஆண்டுகள், ஆப்ஷன் சி 7 ஆண்டுகள், ஆப்ஷன் டி 8 ஆண்டுகள். இதற்கான விடை ஆப்ஷன் பி 6 ஆண்டுகள். 13வது வினா, மாநிலங்களவையில் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகின்றனர்? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 5ல் ஒரு பங்கு, ஆப்ஷன் பி 4ல் ஒரு பங்கு, ஆப்ஷன் சி 3ல் ஒரு பங்கு, ஆப்ஷன் டி 6ல் ஒரு பங்கு. இதற்கான விடை ஆப்ஷன் சி 3ல் ஒரு பங்கு. மாநிலங்களவையில் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை 3ல் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகின்றனர். 14வது வினா, அகில இந்திய பணியை உருவாக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எது? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ மக்களவை, ஆப்ஷன் பி மாநிலங்களவை, ஆப்ஷன் சி மாநில சட்டசபை,
ஆப்ஷன் டி உச்ச நீதிமன்றம். இதற்கான விடை ஆப்ஷன் பி மாநிலங்களவை. 15வது வினா, நிதி மசோதாவிற்கு எத்தனை நாட்களுக்குள் மாநிலங்களவை ஒப்புதல் அளிக்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ 10 நாட்கள், ஆப்ஷன் பி 12 நாட்கள், ஆப்ஷன் சி 13 நாட்கள், ஆப்ஷன் டி 14 நாட்கள். இதற்கான விடை ஆப்ஷன் டி 14 நாட்கள். 16வது வினா, மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 550, ஆப்ஷன் பி 545, ஆப்ஷன் சி 552, ஆப்ஷன் டி 560. இதற்கான விடை ஆப்ஷன் பி 545. 17வது வினா, நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? ஸோ நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கான ஆப்ஷன் ஏ நாடாளுமன்றம், ஆப்ஷன் பி மக்களவை, ஆப்ஷன் சி மாநிலங்களவை, ஆப்ஷன் டி மாநில சட்டமன்றம். இதற்கான விடை ஆப்ஷன் பி மக்களவை. ஸோ மக்களவையில் மட்டும்தான் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அறிமுகப்படுத்த முடியும். 18வது வினா, தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ மாநிலங்களவையில் 18, மக்களவையில் 39, ஆப்ஷன் பி மாநிலங்களவையில் 28, மக்களவையில் 38, ஆப்ஷன் சி மாநிலங்களவைக்கு 39, மக்களவைக்கு 18, ஆப்ஷன் டி மாநிலங்களவை 38, மக்களவை 28. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஸோ மாநிலங்களவையில் 18 பேரும், மக்களவையில் 39 பேரும் தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 19வது வினா, கட்சி தாவல் தடை சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1961ஆம் ஆண்டு, ஆப்ஷன் பி 1974ஆம் ஆண்டு, ஆப்ஷன் சி 1985ஆம் ஆண்டு, ஆப்ஷன் டி 1988ஆம் ஆண்டு. இதற்கான விடை ஆப்ஷன் சி 1985. 20வது வினா, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு எது? ஆப்ஷன் ஏ 72, ஆப்ஷன் பி 74, ஆப்ஷன் சி 76, ஆப்ஷன் டி 80. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 76. ஸோ சரத்து 76 என்பது இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்கிறது. 21வது வினா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன். ஆப்ஷன் ஏ சட்டமன்றம், ஆப்ஷன் பி உயர்நீதிமன்றம், ஆப்ஷன் சி உச்சநீதிமன்றம், ஆப்ஷன் டி மாநிலங்களவை. ஸோ இதற்கான விடை ஆப்ஷன் சி உச்சநீதிமன்றம். 22வது வினா, இந்திய உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1949, ஆப்ஷன் பி 1950, ஆப்ஷன் சி 1951, ஆப்ஷன் டி 1952. ஸோ இதற்கான விடை ஆப்ஷன் பி 1950. 23வது வினா, இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார்? ஸோ இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கான ஆப்ஷன் ஏ பிரதமர், ஆப்ஷன் பி துணை பிரதமர், ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் டி துணை குடியரசுத் தலைவர். ஸோ இதற்கான விடை ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். ஸோ குடியரசுத் தலைவர் தான் இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்கிறார். 24வது வினா, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1990, ஆப்ஷன் பி 2004, ஆப்ஷன் சி 2010, ஆப்ஷன் டி 2015. இதற்கான விடை ஆப்ஷன் பி 2004. 25வது வினா, இது ஒரு பொறுத்துக, அதாவது குடியரசுத் தலைவர்களை அவர்கள் பதவி வகித்த காலகட்டத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்தணும். ஸோ இதற்கான சரியான விடை என்பது திரையில் காண்பிக்கப்படும். ஸோ ஆப்ஷன்ஸில் பார்க்கலாம். ஆப்ஷன் வைஸ் பார்த்தா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 3, 5, 4, 2, 1. ஸோ இந்த வரிசையில் தான் சரியான வரிசைப்படுத்தல் அமைந்திருக்கிறது. ஸோ இதோட இந்த 25 வினாக்கள் முடிவடைகிறது. ஸோ இந்த வீடியோ அப்படின்றது ரொம்பவே ஷார்ட்டாக எளிமையாக ரிவிஷன் பண்ணுறதுக்காக எளிமையான கேட்கப்பட்ட கேள்விகள் தான் இது.